தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சாதான் தீபாவை தத்தெடுக்க முடியும். அதனால் இந்த கல்யாணம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியணும் கடவுளே அப்படின்னு சொல்லி ரேவதி ஒரு பக்கம் கடவுளை ப்ரே பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சாமுண்டீஸ்வரி ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து கார்த்திகையில் கொடுத்து, நீ பத்திரிக்கை பிரிண்ட் பண்ண கொடுத்துரு, இதில் உள்ளபடி அப்படியே வந்து பிரிண்ட் பண்ண சொல்லு, அதுவும் 1500 பத்திரிக்கை வேணும், நாளைக்கே வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வான்னு இங்கே கார்த்தியை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ மயில் வாகனம் கார்த்திகிட்ட வந்து, இது ஏன் பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போகணும், இப்போவே உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாம், எனக்கு என்னமோ அந்த மகேஷ் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, மாயாவுடைய கர்ப்பத்துக்கு அவன் தான் காரணமாக இருக்கணும்னு மயில் வாகனம் கார்த்திகிட்ட சொல்லும்போது அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் நம்மள்கிட்ட இல்லை. மாயா கர்ப்பமாக இருந்தா அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதற்கு காரணம் மகேஷ் தான் அப்படின்றது நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஒருவேளை மகேஷ் நல்லவராக இருக்கனால அதனால நம்ம அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்காக கடைக்கு போகிறாரு. கடையில் கொண்டு போய் அந்த மாடல் இன்விடேஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி 1500 இன்விடேஷன் வந்து ரெடி பண்ணுங்கள், அதுவும் நாளைக்கே வேணும் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படின்றாங்க. பரவாயில்ல, நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாரு. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தா, இது வரைக்கும் கார்த்தியுடைய அதாவது சிலம்பம் அப்படின்னு சொல்லி தான் கார்த்தியை எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்றது இந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. கார்த்தியுடைய பெயரை கண்டுபிடிக்கிறதுக்காக சந்திரகலா அந்த பத்திரிகையில் பேரை மாற்றி போடுறதுக்கு அந்த கடைக்கு போகிறாங்க. கார்த்தி கொடுத்த லெட்டரை வந்து மாற்றி வச்சுட்டு அங்கேருந்து வராங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கார்த்தி மயில் வாகனம் இவங்க 2 பேரும் மாயாவை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே மயில் பார்த்திங்கன்னா தன்னுடைய முகம் தெரியாத அளவுக்கு கர்ஷிப்பால் முகத்தை வந்து கட்டிக்கிறாங்க. ஸோ இங்கே மகேஷ் மாயா 2 பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க, கையில் பணத்தோடு வராங்க. மயில் எப்படி தன்னுடைய முகத்தை அவங்க பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கர்ஷிப்பால் மறைச்சாங்களோ அதே மாதிரி இங்கே மகேஷ் பார்த்திங்கன்னா அவங்க இவங்களோட முகத்தை பார்க்கக்கூடாத அளவுக்கு ஒரு மாஸ்க்கு போட்டுட்டு அங்கேருந்து வராங்க. ஸோ மயில் முன்னாடி வந்து மகேஷ் நிற்க, யாருடா நீ, நான் மாயாவை தானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே மயில் வந்து மகேஷ் கிட்ட கேட்க, நீ தான் அந்த ஃபோன் பார்ட்டியா, சரி வீடியோவை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ இங்கே நீ பணத்தை முதல்ல கொடு, அதுக்கப்புறம் தான் வீடியோ அப்படின்னு சொல்ல பணத்தை மகேஷ் வந்து கொடுக்க போகிறாரு. அந்த சமயம் முகமுடி போட்டு இருக்கக்கூடிய மகேஷை இங்கே லாக் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க மயில். அந்த சமயம் சிலம்பம் வேகமாவா இவன் யாருன்னு பாரு அப்படின்னு சொன்னதோடவே மாயா மகேஷ் 2 பேரும் செம்மையாக ஷாக் ஆகிறாங்க. ஆகா, வசமாக மகேஷ் வந்து மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முகத்தை பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ முகத்தையும் பார்க்குறாங்க. மகேஷ் அப்படின்றது சிலம்பத்துக்கும் அதாவது கார்த்திக்கும் மகிழ் வாகனத்துக்கும் தெரிய வருது. ஸோ உடனே உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி மகேஷை கூட்டிகிட்டு அங்கேருந்து போக போகிற தருணம் மாயா என்ன பண்ணுறாங்க, மயிலை வந்து கத்தியால் குத்திடுறாங்க. ஸோ குத்திட்டு அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. கார்த்தி அடுத்த செகண்ட் மயிலை வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர் பார்த்திங்கன்னா எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து கம்பி கொத்திடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன காயம், ஸோ உண்மை என்னென்னு அப்படின்றத வீட்டில் போய் சொல்லணும், உடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாரு. அதே சமயம் இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி மாயா மகேஷ் 2 பேரும் திணறி போய் வீட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கல்யாணம் வரைக்கும் உண்மை தெரியாமல் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இவங்க கத்தியால் குத்துற அளவுக்கு போயிருக்காங்க. ஆனாலும் இதுலேருந்து தப்பிச்சுடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.